ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஒரு ஆர்டர் ஸ்டோரி பார்க்க போகிறோம். நமக்கு ரொம்ப ஸ்பெஷலான ஜூன்ஜிட்டோடைய ஒரு கதையை தான் பார்க்க போகிறோம். ஜூன்ஜிட்டோ அப்படின்னாலே நமக்கு டோமி தான் ஞாபகம் வரும். அந்த அளவுக்கு அந்த சீரிஸ் நம்ம பார்த்துருக்கோம், பலருக்கும் பிடிச்சிருக்கும். ரொம்ப ஒரு கொடூரமான கதை அப்படின்னே சொல்லலாம். அந்த வகையில் இன்னைக்கு ஒரு சுவாரஸ்யமான ஒரு கதையை பார்க்க போகிறோம். ரொம்ப ராவாலாம் இருக்க போகிறது கிடையாது. ஒரு சின்ன கதை, ஒன் ஷார்ட் ஸ்டோரி தான். பட் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஆர்டர் ஸ்டோரின்னு சொல்லலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஒரு நாள் ஒரு செய்தி ஒரு குடும்பத்துக்கு வந்து சேருது. என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, அந்த குடும்பத்துக்கு ரிலேட்டிவ்ஸ் இருப்பாங்கல்ல, அவங்கள பெரியவர் ஒருத்தர் தாத்தா இறந்து போயிட்டாரு. இவங்களுக்குமே அவர் ஒரு வகையில் தாத்தா தான். ஸோ அவருடைய இறப்பு செய்தி கேட்டு இப்போ அவரை பார்க்கறதுக்காக அங்கே வந்திருக்காங்க. அந்த ஃபேமிலி புகாசாவா அப்படிங்கிற ஒரு ரஷ்யான நகரத்துக்கு வந்திருக்காங்க. அங்கே தான் அந்த குடும்பம் இருக்குது. 4 பேர். அவங்க ஒரு அப்பா அம்மா, அவங்களுக்கு 2 பசங்க. ஒரு வழியாக அவங்க அங்கே இருக்கக்கூடிய நபர்களை சந்திச்சு வீட்டுக்கும் வந்துடுறாங்க. அவங்க ரிலேட்டிவ்ஸ் அப்படின்னாலுமே அவங்க அவரை பார்த்து, அவங்க ஃபேமிலியை பார்த்து பல நாள் ஆச்சு. ஏன்னா தொழில் காரணமாக வேற ஒரு ஊரில் அவங்க ஸ்டே பண்ணியிருக்காங்க. இப்படி ஒரு அதிர்ச்சிகரமான செய்தி கேட்டு தான் இப்போ இவங்க வந்திருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி வர்றதுக்கு அவங்களுக்கு பெருசாக வாய்ப்பு இல்லைனாலுமே இந்த ஒரு பெரிய காரியத்துக்காவது அவங்க வந்து தான் ஆகணும்னு சொல்லிட்டு குடும்பமாக எல்லாரும் இங்கே வந்திருக்கிறாங்க. ஸோ அதே மாதிரி அங்கே 2 பெரியவங்க இருக்காங்க. அவங்களுக்குமே வளர்ந்த 2 பசங்க இருக்கிறாங்க. அவங்க இன்னும் பெரியவங்களாட்டு இருக்கு. அவங்களுடைய சொந்த தாத்தா தான் அங்கே இறந்து போயிருக்கிறாரு. ஸோ அங்கே பெட்டில் படுக்கவும் வச்சிருக்கிறாங்க. ஸோ அந்த 2 பேர் போக இன்னொருத்தன் 3வது ஒரு பையன் இருப்பான் போல இருக்கு. அவனுடைய பேர் சோச்சி. அவன் கொஞ்சம் சின்ன பிள்ளையாட்டு இருக்கான். ஆனால் ரொம்பவே பார்த்தீங்கன்னா கவலையாக அழுதுகிட்டு இருக்கான். தன்னுடைய தாத்தா இறந்து அப்படின்னு சொல்லிட்டு கதறி அழுதுகிட்டே இருக்கிறான். ஸோ அவங்க வந்ததுக்கு அப்புறமா அந்த பெரியவரை பார்க்குறாங்க. மூடப்பட்டிருந்த அந்த துணியை எடுத்து காட்டுறாங்க. இறந்து போன அவங்க தாத்தாவை அவங்க அங்கே நல்லா பார்த்துக்கிறாங்க. ஸோ அந்த பையன் அந்த சவுச்சி இன்னுமே ஒரு மாதிரி அழுதுகிட்டே தான் இருக்கிறான். அதை அந்த மிச்சினா அந்த பொண்ணு பார்க்குறான். ரிலேட்டிவ்ஸ் அப்படிங்கிறனால அவனை பற்றி அவளுக்கு தெரிஞ்சிருக்குது. அதாவது இந்த சவுச்சி மற்ற பசங்க மாதிரி இல்லாமல் கொஞ்சம் வித்தியாசமான பையன். விளையாட்டுத்தனம், குடும்பத்தனம்லாம் அதிகமாக இருக்கும். கொஞ்சம் வேறு மாதிரியான விஷயங்கள் வம்பளுக்கிறது அப்படி இப்படின்னு கொஞ்சம் மொட்டத்தனமாகவும் நடந்துக்கூடிய ஒரு ஆள் போல இருக்கு. ஸோ அது அந்த பொண்ணு மிச்சினா மனசில் நினச்சி பார்க்குறான். இவன் ஒரு மோசமானவன் நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் தன்னுடைய தாத்தா இறந்ததுக்கு இந்த அளவுக்கு ஃபீல் பண்ணி அழுகிறானே. ஸோ இவனும் ஒரு அடிப்படையில் ஒரு மனுஷன் தான் போல இருக்கு, குழந்தை தான் போல இருக்கு. நம்ம தான் அவனை தப்பா புரிஞ்சுக்கிட்டோமோ அப்படிங்கிற மாதிரி அவங்க மனசில் நினைக்கிறா. ஸோ அங்கே இருக்கக்கூடிய அந்த 4 பெரியவங்களும் ரொம்ப கவலையா இருக்காங்க. கிராண்ட் ஃபாதர் சடனாக இறந்து போயிட்டாரு. எங்களால் இதை நம்பவே முடியல, ஏற்றுக்கவே முடியல. நாளைக்கு தான் நாங்கள் ஃபியூனரல் வச்சிருக்கோம். அது வரைக்கும் நீங்கள் ஸ்டே பண்ணீங்க, அமைதியாக தங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய மூத்த பையன் அந்த மிச்சினாவே யோசிக்கவே அவங்களுடைய ரூமுக்கு கூட்டு போறதா சொல்லிட்டு அழைச்சிட்டு போறான். அதுக்கு முன்னாடி எல்லாரும் ஒன்னா சாப்பிட்றதுக்கு அங்கே டேபிள் சுற்றி அமர்ந்திருக்காங்க. ஸோ அப்போ தான் அவங்க தாத்தா எப்படி இறந்தாரு, இதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு அப்படிங்கிற விஷயத்த அங்கே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ஒரு வாரத்துக்கு முன்னாடி அந்த கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அவருடைய தாத்தா வீட்டோட யார்டு இருக்கும்ல, அந்த பகுதியில் ஏதோ வேலை பார்த்துட்டு இருக்காரு. கார்பெண்டர் வேலை மாதிரி ஏதோ மரத்தையெல்லாம் ரமத்தை வச்சு அறுத்துக்கிட்டு ஏதோ ரெடி பண்ணுற மாதிரி தெரிஞ்சிருக்குது. ஸோ அந்த பையனுமே கேட்குறான், என்ன தாத்தா செய்றீங்க, என்ன ரெடி பண்ணுறீங்க, ஏதாவது புதுசாக கிரியேட் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்கும் பொழுது, நான் சவப்பெட்டி தயாரிக்கிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அவன் அதிர்ச்சி அடைகிறான். என்னடா இவரு மரத்தை வச்சு வேற ஏதாவது செய்வார்னு பார்த்தா சவப்பெட்டி தயாரிக்கிறேன்னு சொல்றாரு. அப்படி என்ன செய்ய போறாரு அப்படின்னு கேட்கும் பொழுது, ஏதோ விளையாட்டுக்கு தான் இந்த மாதிரி சொல்லார் போல இருக்கு, சரி என்னமோ பண்ணிட்டு போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போயிடுறான். இருந்தாலுமே உடம்பு பார்த்துங்க, தேவையில்லாமல் இந்த மாதிரி ரிஸ்கான வேலையெல்லாம் செய்ய வேணான்னு சொல்லிட்டு அவன் போயிடுறான். அவருமே சிரிச்சுக்கிட்டே, சே நீ என்ன பற்றியெல்லாம் கவலையப்படாத, எனக்கு ஒன்றா நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவரு சொல்லிடுறாரு. ஸோ அப்படியே ஒரு சில நாட்கள் போகுது. அந்த மூத்த பையனும் அவ கூட ஒருத்தி இருப்பாள். அவங்க 2 பேருமே பார்க்குறாங்க. அவர் உண்மையிலுமே சவப்பெட்டி தான் செஞ்சுட்டு இருந்திருக்காரு. ஸோ கிட்டத்தட்ட முடிகிற ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா அந்த சவப்பெட்டியை செஞ்சு முடிக்க போகிறாரு. உண்மையிலுமே அவங்களுக்கு அது அதிர்ச்சியாக இருக்குது. விளையாட்டாக சொல்கிறாரு நினச்சா சீரியஸாகவே சவப்பெட்டி செஞ்சுட்டு இருக்காரு. சரி இதை எதுக்கு தான் செய்கிறார் அப்படின்னு கேட்போமேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கேட்குறா, உங்கள் ஃப்ரெண்டு யாராவது இறந்து போயிட்டாங்களா, அவருக்காக தான் நீங்கள் இதை ரெடி பண்ணிட்டீங்களா அப்படின்னு கேட்கும் பொழுது, இல்லை என் ஃப்ரெண்டுக்கெல்லாம் கிடையாது, இதை நான் செய்கிறது எனக்காக தான், எனக்கான சவப்பெட்டி நான் ரெடி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும்பொழுது அவங்களுக்கு தூக்கி வாரி போடுது. என்னடா இவர் விளையாடுறாரா இல்லை சீரியஸாகவே சொல்கிறாரு, எதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காருன்னு அவங்க கொஞ்சம் கோவமே படுறாங்க. அவங்க என்ன சொன்னாலுமே அந்த கிராண்ட் ஃபாதர் அதெல்லாம் கால் வாங்கிக்காம ஒரு பாட்டுக்கு ஒரு வேலையை பார்த்துக்கிட்டு தான் இருக்காரு. ஸோ இவங்க 2 பேருக்கு பின்னாடி இன்னொருத்தர் இருக்கான், அந்த சவுச்சி இருக்காங்களா, அவனுமே அங்கே உட்காந்துருக்கான். வாயில் என்னடானா ஆணியெல்லாம் வச்சுக்கிட்டு அவர் செய்யக்கூடிய அந்த சவப்பெட்டியை வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான். ஸோ அவர் என்னதான் பண்ணுறாரு நம்ம தாத்தா அப்படிங்கிற மாதிரி அவனு கேட்கும் பொழுது அவன் மூத்தவன் சொல்கிறான், நம்ம கிராண்ட் ஃபாதர் நம்ம தாத்தா ஒரு கஃபின், ஒரு சவப்பெட்டியை ரெடி பண்ணுறாரு, அதுவும் அவருக்கான ஒரு சவப்பெட்டியை செய்கிறாரு அப்படின்னு சொல்லும் பொழுது, இதெல்லாம் நல்லதுக்கே கிடையாது, நீ சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்லும் பொழுது அவன் என்னடானா கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கான். அவன் ஏதாவது எடுத்து சொல்லி இதை மாதிரிலாம் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லுவான்னு பார்த்தா அவன் ரொம்ப ஆர்வமாக
தாத்தா சூப்பர், நீங்க சவப்பெட்டி செய்றீங்களா? கடைசியில உங்களுக்கான ஒரு விஷயத்த நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க. நீங்க இப்படி ஒரு விஷயத்த செய்றீங்க, சவப்பெட்டி செய்றீங்க. இத பார்க்கறக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் பொழுது, அவன் என்னடான்னா ரொம்ப ஹேப்பியா பேசிட்டு இருக்கும்போது, அந்த மூத்தவனுக்கு கடுப்பாயி மண்டையிலே ஓங்கி அடிக்கிறான். "ஏய் எதுக்கு இப்படி அடிக்கிற? இப்படிலாம் அடிக்காத வலிக்குது" அப்படிங்கிற மாரி அவனுமே சொல்றான். ஆனா சவுச்சி அந்த கிராண்ட் ஃபாதர் கூட சேர்ந்துக்கிட்டு அவனுமே லூஸ்தனமா பண்ணிக்கிட்டு இருக்கிறான். அந்த தாத்தாவுக்குமே பரவால்ல, நீயாவது என்னைய புரிஞ்சுக்கிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா நீ இங்கே இரு அப்படிங்கிற மாதிரி 2 பேரும் அங்க ஒண்ணா இருக்கிறாங்க. இத பார்த்துட்டு இருந்தா அந்த பொண்ணும், அந்த பையனும், "இது 2 பைத்தியங்கள வச்சுக்கிட்டு ஒண்ணும் பண்ண முடியாது. நம்ம இங்கிருந்து கிளம்பிருவோம்" அப்படின்ட்டு அவங்க அங்கிருந்து போயிடுறாய்ங்க. ஸோ அதுக்கப்புறம் அவருமே சவப்பெட்டி கிட்டத்தட்ட செஞ்சு முடிச்சுட்டாரு. அத வந்து அந்த சவுச்சி வந்து பார்க்குறான். எப்படி இருக்கு அப்படின்னு அவர் கேட்கும் பொழுது, அத அப்படியே அத ஓப்பன் பண்ணி பார்க்குறான் டோர. அந்த சவப்பெட்டி அப்படியே சுத்தி எல்லாம் பார்க்குறான். "ரொம்ப சூப்பரா இருக்கு. ரொம்ப நீட்டா பண்ணியிருக்கீங்க. இப்ப இத பார்த்தோனே எனக்கு ஒண்ணு தோணுது. எனக்கு ஒண்ணு இந்த மாரி ஏதாவது செஞ்சு தருவீங்களா? எனக்கு ஒரு சவப்பெட்டி வந்து ரெடி பண்ணி தருவீங்களா?" அப்படின்னு கேட்கும் பொழுது, அது அந்த கிராண்ட் ஃபாதர் தாத்தாவுக்கு அதிர்ச்சியா இருக்குது. "ஏய் என்ன விளையாடுறியா? எனக்கு செய்றேன்னா எனக்கு வயசாயிருச்சு. நான் இத வந்து எனக்காக பண்ணிட்டு இருக்கேன். நீ வந்து சின்ன பையன், உனக்கு இன்னும் வயசு இருக்குது. எதுக்காக நீ இதெல்லாம் கேட்குற?" அப்படின்னு சொல்லும் பொழுது, அவன் அதெல்லாம் கேட்கல. அவன் அப்பத்தான் ஒரு மாரி கனவு காண்றான். இமேஜின் பண்ணி பார்க்குறான். நமக்கான சவப்பெட்டி இப்படி இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த இங்கிலீஷ் படத்துல, ஹாலிவுட் படத்துலலாம் காட்டுவாங்களே, இந்த டிராகுலா, வேம்பயர்லாம் எந்திரிச்சு வரும்ல ஒரு சவப்பெட்டி. அந்த மாரியான ஒரு டிசைனான ஒரு சவப்பெட்டி எனக்கு செஞ்சு தருவீங்களா? அப்படிங்கிற மாரி. ப்ளீஸ் கிராண்ட் ஃபாதர் எனக்காக செஞ்சு தாங்க அப்படிங்கிற மாரி கேட்குறான். ஆனா அவருக்கு அது புரியல. அந்த ஃபாரினர் கல்ச்சர் அவங்களுடைய சவப்பெட்டி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத அவர் பார்த்தது இல்லையாட்டிருக்கு. எப்படி இருக்குங்கிற மாரி கேட்குறாரு. இவன் ஒரு மாரி அது இந்த மாரி தான் இருக்கும்னு சொல்லிட்டு, இந்த டைப்ல தான் இருக்கும்னு சொல்லிட்டு அந்த டிசைன வந்து மண்ல அப்படியே வரைஞ்சு காட்டுறான். விரல்லயே அப்படியே வரைஞ்சு காட்டுறான். ஓஹோ! இது இப்படித்தான் இருக்குமாமா அப்படின்னு சொல்லிட்டு அவருமே அத ரெடி பண்றதுக்கு ஒத்துக்கிறாரு. அதுக்கப்புறம் 1 நாளோ 2 நாளோ டைம் அப்படியே போகுது. அவன் கேட்ட மாரி ஒரு சவப்பெட்டி வந்து ரெடி பண்றாரு. இது எப்படி இருக்குன்னு வந்து பாரு அப்படின்னு சவுச்சிக்கிட்ட அந்த தாத்தா சொல்லும்பொழுது அவனும் வந்து பார்க்குறான். அவரு அவன் சொன்ன மாரி செய்யல. ஸோ அந்த சவப்பெட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மொத்தம் 6 முனைகள் இருக்கும். அந்த டிசைன் படி, அந்த ஸ்ட்ரக்சர் படி பார்க்கும்பொழுது. இவரு அந்த 6 முனைகள் நமக்கு வேணும் அப்படிங்கிறதுனால, அதுக்கு தகுந்த மாரி செய்யணும் அப்படின்ட்டு, அவரு அத ரவுண்டா செஞ்சு வச்சுர்றாரு. ஃபர்ஸ்ட் பார்க்கும்பொழுது ஆச்சரியப்படுறான் அந்த சவுச்சி. அதுக்கப்புறம் தான் அதிர்ச்சி அடைகிறான். "நான் என்ன மாரி கேட்டா, நீங்க என்ன மாரி செஞ்சு வச்சிருக்கீங்க? 6 சைடு வேணும்னு கேட்டது உண்மதான். அதுக்குன்னு இப்படியா ரவுண்டா செஞ்சு வைப்பீங்க? இது பார்க்கவே அசிங்கமா இருக்கு. நல்லா இல்ல. இதுல போய் என்ன புதைச்சா, இந்த உலகம் என்னைய என்ன சொல்லும்? எனக்கு உண்டான மதிப்பு என்ன ஆவறது? மரியாதை என்ன ஆவறது? எல்லாரும் கேலி பண்ண மாட்டாங்களா? இப்படி ஒரு சவப்பெட்டியில என்னைய புதைச்சிட்டாங்க அப்படின்னு இந்த உலகம் பேசாதா?" அப்படின்னு அவன் பாட்டுக்கு இஷ்டத்துக்கு என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்கியான். "எனக்கு இது வேண்டாம். வேற மாரி செஞ்சு குடுங்க" அப்படின்னு சொல்லிட்டு கோவமா அங்கிருந்து போறான். அந்த தாத்தாக்கு ஒண்ணுமே பிடிக்கல. "இது உனக்கு பிடிக்கலைன்னா இத நான் எப்படி செய்யறது?" அப்படிங்கிற மாரி அவருமே புரியாம நிற்கும் பொழுது, திடீர்னு சவுச்சியுடைய காத புடிச்சு யாரோ இழுக்குறாங்க. அது அவனுடைய மூத்த அண்ணன் தான். அவன் வந்து கடுமையா திட்டுறான். "என்ன விளையாடுறியா? கிராண்ட் ஃபாதர் என்ன நீ வச்ச வேலைக்காரன் நினைச்சியா? நீ கேட்டது எல்லாமே செஞ்சு குடுக்கறக்கு" அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டு அவர் செஞ்சாரு பார்த்தீங்களா அந்த சவப்பெட்டி, அதிலேயே வந்து கோவத்துல அப்படியே தள்ளி விட்டுறான். தலைகீழா போய் குப்புற விழுந்துடுறான். விழுந்து அவன உள்ள அமுக்கி, அந்த டோர் இருக்கும் பார்த்தீங்களா, அத மேல போட்டு முடிய மேல ஏறி உட்காந்துக்கிறான். ஒரு கோவத்துல தான் அத பண்றான். சவுச்சிக்கு கொஞ்சமாவது புத்தி வரட்டும், திருந்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாரி பண்றான். அப்ப கிராண்ட் ஃபாதர பார்த்து அவனும் பேசுறான். "இங்க பாருங்க, நீங்க என்ன பண்ணி வச்சிருக்கீங்கன்னு பாருங்க. இவன் உங்களால தான் இப்படி மாறிட்டான். இதுக்கு மேல மாரி இந்த மாரிலாம் பண்ணாதீங்க" அப்படிங்கிற மாரி அவனுமே ஒரு மாரி கடுமையா எச்சரிக்கிறான். ஸோ அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அந்த தாத்தா வந்து இறந்து போயிட்டாரு. அந்த கதையத்தான் இவங்க அந்த டின்னர் சாப்பிட்டுக்கிட்டு ஒரு மாரி சொல்லி முடிக்கிறாங்க. ஸோ இதுல உங்களுக்கு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, தான் வந்து சாக போறதுக்கு முன்னாடியே தெரிஞ்சு எப்படி அவரு சவப்பெட்டி இதுக்காக ரெடி பண்ணிட்டு இருந்தாரு? இல்ல அவரு சாகணும்னு நெனச்சு தான் இறந்தாரா? அப்படிங்கிறது அவங்களுக்கு புரியல. ஒருவேளை அவருக்கு அமைதி வேணும்னு நெனச்சிருக்கலாம். அதனால இப்பவே சாகணும்னு நெனச்சிருக்கா. அதனால தான் போயிட்டாரு போல இருக்கு. சரி எது எப்படியோ நடந்து போச்சு. நம்மளுமே அவர் அமைதி வேணும்னு நெனச்சாருன்னா நம்ம அது குடுக்கறது தான் கரெக்ட். நம்ம வருத்தப்பட்டு பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லிட்டு அங்க எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே அந்த சவுச்சி இன்னுமே அழுதுகிட்டே தான் இருக்கான். தொடர்ந்து அழுதுகிட்டே இருக்கிறான். விசித்திரமா அவன் நடந்துக்கிறான். அவங்க அப்பா வந்து கேட்கிறாரு, "என்னதாச்சு? ஏன் அப்படி அழுதுகிட்டே இருக்கிற? அழுவுறத முதல்ல நிறுத்து" அப்படின்னு சொல்லும் பொழுது, "எனக்கு அவர் இறந்துட்டார் அப்படிங்கிற கவலையோட, அவரு நான் கேட்ட அந்த சவப்பெட்டிய வந்து நான் எதிர்பார்த்த மாரி செஞ்சு தரல" அப்படின்னு சொல்லும் பொழுது, "இவன் இதுக்காக தான் இப்படி அழுதுட்டு இருக்கான்" அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்பா அம்மா ரொம்பவே கோவப்படுறாங்க. ஒழுங்கா அந்த முட்டாள்தனத்தை நிறுத்திட்டு, ஒழுங்கா போய் படுங்கிற மாரி அவன சத்தம் போடுறாங்க. ஆனாலுமே அவன் அதெல்லாம் கேட்கற மாரியே தெரியல. இன்னும் ஒரு மாரி கதறி அழுதுகிட்டே தான் இருக்கிறான். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களோட தாத்தாவுடைய அந்த உடல வந்து பார்த்தீங்கன்னா, அவரு செஞ்ச அந்த சவப்பெட்டியிலேயே ஒரு மாரி வைக்கிறாங்க. அந்த ஃபியூனரல் அந்த வந்து கொண்டு போய் எரிப்பாங்கல்ல, அந்த இடத்துக்கு போகும்பொழுது கொண்டு வைக்கலான்னு சொல்லிட்டு அப்போதைக்கு அங்க வச்சர்றாங்க. அந்த சவப்பெட்டியில தாத்தாவுடைய உடல வைக்கும் பொழுது மத்தவங்க எல்லாருமே ஒரு மாரி கவலைப்படுறாங்க, அமைதியா இருக்கிறாங்க. ஆனா இந்த சவுச்சி மட்டும் வித்தியாசமா பண்ணிக்கிட்டே இருக்கான். அவன் நடத்தையே செய்கையே வித்தியாசமா இருக்குது. ஏதோ வந்து வளர்றான். "அக்கா பசோ கபி கிப்பா சொகோ பிபி" அப்படின்னு சொல்லிட்டு மாத்தி மாத்தி வார்த்தைகள் ஒரு மாரி அங்க சொல்லிக்கிட்டே இருக்கான். ஏதோ மந்திரம் மாரி ஏதோ சொல்லிக்கிட்டே இருக்கான். அவங்க அப்பா கேட்கிறாரு, "என்ன சவுச்சி, என்ன உளறிக்கிட்டு இருக்க? என்ன முணுமுணுக்குற?" அப்படின்னு கேட்கும்பொழுது அதுக்கு அவன் ஒரு விளக்கத்த குடுக்குறான். இது ஒரு மந்திரம் மாரி, ஒரு கர்ஸ், ஒரு சபிக்கப்பட்ட ஒரு விஷயம் மாரி. இத நான் சொல்லும் பொழுது அவரு இறப்புல இருந்து மீண்டு வந்துருவாரு. மீண்டு வந்து நான் கேட்ட அந்த சவப்பெட்டிய செஞ்சு தருவாரு அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்களுக்கு தூக்கி வாரி போடுது. இவனுக்கு என்னமோ ஆயிடுச்சு. சரி இப்போதைக்கு உனக்கு கண்டுக்க வேண்டாம். நம்மலாம் போய் படுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு எல்லாருமே தூங்க போயிடுறாங்க.
ஆனால் அவன் அந்த வார்த்தைகளை மாற்றி மாற்றி போட்டு சொல்லிக்கிட்டே தான் இருக்கான். மந்திரம் மாதிரி எதுமோ திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கிறான். அதுக்கப்புறம் அந்த மிர்ச்சினா அந்த பொண்ணு அவனுடைய பிரதர் வந்து ஒரு ரூமில் வந்து தூங்கிட்டு இருக்காங்க. நடுராத்திரி ஆயிடுது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாத்ரூம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மிர்ச்சினா வந்து எந்திரிக்கிறா. அப்படியே அந்த ரூமை விட்டுட்டு வெளியில் வரா. அங்கே அந்த சவப்பெட்டியில் தாத்தா வச்சிருப்பாங்கல்ல, அங்கே சுற்றி அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து சுற்றி அவருக்கு ஒரு மரியாதையை செலுத்துற விதமாக அங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா அவரை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. பார்த்துட்டே இருக்கிறாங்க அப்படிங்கிறத விட அங்கேயே உட்காந்து அப்படியே தூங்கிடுறாங்க அந்த சவப்பெட்டிக்கிட்டே இருந்துட்டு. அவள் அதை அப்படியே பார்த்தும் பார்க்காத மாதிரி அப்படியே கடந்து போகிறா. பாத்ரூம் போகணும்னு சொல்லிட்டு அங்கே ஒரு பேஸ்மெண்ட் மாதிரி இருக்குது, அதை நோக்கி போகிறா. அங்கே தான் பாத்ரூம் இருக்கான்னு தெரியல. ஸோ அங்கே தான் அவள் போய்கிட்டு இருக்கிறா. அப்படி போகும்பொழுது பேஸ்மெண்ட்ல இருந்து ஏதோ சத்தம் கேட்குது. ஏதோ ஆணி மரத்தை வச்சு ஏதோ வேலை செஞ்ச என்ன மாதிரி சத்தமெல்லாம் கேட்குமோ அது மாதிரி கேட்குது. என்னடா ஸ்டோர் ரூம்ல இருந்து இப்படி ஒரு சவுண்ட் வருது அப்படின்னு மெதுவாக கொஞ்சம் பயத்தோடையே உள்ள போய் பார்க்குறா. அங்கே யாரோ ஒரு நபர் கையில் சுத்தியில வச்சுக்கிட்டு மரத்தை வந்து அடிச்சு ஆணிகளை அடிச்சு ஏதோ ஒரு வேலை பார்க்குற மாதிரி தெரியுது. யாரோ அங்கே வேலை பார்த்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறா. நல்லா பார்க்குறா. அங்கே ஒரு மனிதர் யாரோ ஒருத்தர் இருக்கா. அப்படி அவரு தன்னுடைய முகத்தை திருப்பி காட்டுறாரு. இவளுக்கு தூக்கி வாரி போடுது. அந்த நபர் அவர் யாருமே கிடையாது. சவப்பட்டியில வச்சாங்களே அந்த தாத்தா தான், அந்த கிராண்ட் ஃபாதரே தான். திரும்பி பார்த்த கையோட அந்த மனுஷன் பாட்டுக்கு அப்படியே பாஞ்சு வராரு. இவ பயந்துக்கிட்டு அழுதுகிட்டு வெளியில வந்து விழுந்துடும். இவ போட்ட சத்தத்துல அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே வெளியில வந்துறாங்க. என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னு பதறி போய் வராங்க. அவ சொல்றான், அந்த ரூம்ல கிராண்ட் ஃபாதர் இருக்காரு, அவர் இன்னும் சாகல, அவரு அங்க ஏதோ சவப்பட்டி என்னமோ ரெடி பண்ணிட்டு இருந்தா நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அங்கே ரூம் திறந்து பார்க்க உள்ள யாருமே கிடையாது. அப்போ அதுக்கு அந்த காட்சி அவளுக்கு மட்டும்தான் தெரிஞ்சிருக்கு. அவங்க அதை பெருசாக நம்பலை. ஆனால் அங்கே நான் தாத்தாவை பார்த்தேன் அப்படின்னு அவள் சொல்லும் பொழுது யாராலையும் நம்ப முடியல. ஆனால் அங்கே ஒரு சவப்பட்டி இருக்கிறத பார்க்குறாங்க. இது எப்போ இப்படி ஒரு சவப்பட்டி இங்கே வந்து இதை யார் ரெடி பண்ணியிருப்பா அப்படிங்கிற மாதிரி அவங்களுமே குழம்பி போய் இருக்கிறாங்க. எல்லாருமே அந்த சவப்பட்டியே பார்த்துட்டு இருக்காங்க. புதுசாக இந்த ஒரு சவப்பட்டி எப்படி இங்கே வந்தது அப்படின்னு தெரியாமல் யோசிச்சுட்டு இருக்கும்பொழுது திடீர்னு அது ஓப்பன் ஆகுது. ஓப்பன் ஆகும் பொழுது உள்ள யாரோ இருக்கிறாங்கிறத புரிஞ்சுக்கிறாங்க. திடீர்னு ஒரு கை மட்டும் வெளியில தெரியுது. அந்த கை அந்த மூடி அப்படியே வெளியில தள்ளி ஒரு நபர் வெளியில வராங்க. யார் என்னன்னு தெரியாம பீதியில எல்லாரும் அங்க பார்த்துட்டு இருக்கும் பொழுது வர்றது அந்த சவுச்சி தான். அவன் வெளியில வந்துட்டு சோகமா மூஞ்சி வச்சுக்கிட்டு என்ன சொல்றான் அப்படின்னா, கிராண்ட் ஃபாதர் வந்து நான் எதிர்பார்த்த மாதிரி இந்த சவப்பட்டியை ரெடி பண்ணல. அந்த ஸ்ட்ரக்சர் ரெடி பண்ணியிருந்தாலும் எனக்கு கொஞ்சம் அசௌகரியமாக தான் இருக்குது, அன்கம்ஃபர்டபுளாக தான் ஃபீல் ஆகுது. இன்னுமே இதை கொஞ்சம் வேறு மாதிரி பெஸ்ட்டாக பண்ணணும் அப்படின்னு சொல்லும்பொழுது அவங்களுக்கு அதிர்ச்சியாக இருக்குது. ஸோ நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு அவங்க அப்பா கடுமையாக சத்தம் போடும் பொழுது அந்த சவுச்சி சொல்கிறான், என்னுடைய தாத்தா உயிரோடு இருக்கும் பொழுது எனக்காக இந்த பெட்டி வந்து ரெடி பண்ணி வச்சுட்டு போனார். ஆனால் அது இப்போ கம்ஃபர்டபுளாக இல்லை, அதை நினச்சி நான் கவலைப்படுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்பொழுது நமக்கு விஷயம் புரியுது. அவர் சாகிறதுக்கு முன்னாடியே அவன் கேட்ட மாதிரி ஒரு சவப்பட்டியை ரெடி பண்ணி வச்சுட்டு தான் இறந்துருக்காரு. பட் அது அவனுக்கு பிடிக்கல, கொஞ்சம் அசௌகரியமாக இருக்குது, படுக்கிறதுக்கு சௌகரியமா இல்லை அப்படின்னு சொல்கிறான். அப்போ அந்த மிச்சினா இருப்பாள், அவ சொல்கிறா, இந்த மாதிரி கிராண்ட் ஃபாதர் தான் வந்து இந்த பெட்டி வந்து ரெடி பண்ணிட்டு இருந்தாரு, அவர் உயிரோட வந்து இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தாரு நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லும்பொழுது அந்த விஷயத்தை வந்து சவுச்சியே ஒத்துக்கல. அவர் தான் இறந்து போயிட்டாரா, அவர் எப்படி வந்து அதை ரெடி பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லும் பொழுது அந்த விஷயத்துல சவுச்சி எல்லாருமே நம்புறாங்க. ஏன்னா இறந்து போன மனுஷன் உயிரோட வந்து அதை ரெடி பண்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. யாருமே மிச்சினா பார்த்தது வந்து அப்போதைக்கு நம்பல. அதுக்கு முக்கிய காரணம் வந்து அந்த சிவப்பெட்டி அந்த ஒரு ஹாலில் தான் இருந்தது. அந்த சிவப்பெட்டி சுற்றி தான் அந்த பெரியவங்க எல்லாமே உட்காந்துட்டு இருந்தாங்க. ஸோ அந்த மனிதர் அதை விட்டு வெளியில் வந்தெல்லாம் வந்து இப்படி வந்து ரெடி பண்ணியிருக்கவே முடியாது. ஒன்று ஆவி மாதிரி ஏதாவது தோற்றமாக இருக்கணும், இல்லைன்னா அது மிச்சினாவுடைய கற்பனையாக தான் இருக்கணும். இந்த விஷயத்த மிச்சினாவே புரிஞ்சுக்கா. இருந்தாலுமே நம்ம பார்த்த அந்த உருவம் என்னவா இருக்கும், நம்ம பார்த்தது உண்மைதான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறான். ஆனால் அதை நிரூபிக்க அவகிட்ட ஆதாரங்கள் கிடையாது. சரி, எது எப்படியோ இப்போதைக்கு அந்த விஷயத்தை அப்படியே அவளுமே போட்டுறா. ஸோ அதுக்கப்புறம் மறுநாள் காலையில் அந்த கிரிமினேஷன் பண்ணக்கூடிய அந்த இடம் இருக்கும்ல, அந்த பாடி வந்து எரிப்பாங்களே, ஸோ அந்த இடத்துக்குமே வந்துடுறாங்க. அந்த சவப்பெட்டியோட வந்து அந்த எரிக்கக்கூடிய அந்த இடத்துக்குள்ள வந்து உள்ள வந்து அந்த பெட்டியை தள்ளுறாங்க. அப்படி உள்ள தள்ளும் பொழுது பெரியவங்க நம்பிக்கை சார்ந்த சில விஷயங்கள் வார்த்தைகள்லாம் சொல்லுவாங்கல்ல, கடவுள் பேரால, அதெல்லாமே சொல்லிட்டு அந்த ப்ராசஸ் அங்கே எரிக்கிற ப்ராசஸ் வந்து நடக்குது. அந்த எரிஞ்ச புகை கருகுன அந்த சாம்பல் எல்லாமே அந்த புகையை வெளியில போறதை பார்க்க முடியுது. முழுசாக எரிச்சு முடிச்சதுக்கப்புறம் திரும்ப அந்த ட்ரேவை வந்து வெளியில எடுக்கிறாங்க. எடுக்கும் பொழுது அதை பார்த்த அந்த நபருக்கு பெரிய அதிர்ச்சி. அந்த பெட் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த இதில் அதில் ஒரு சாம்பலோ கருகிய எந்த ஒரு விஷயத்தையுமே பார்க்க முடியல. ஒரு விஷயத்தை எரிச்சோம் அப்படின்னா அதோடைய சாம்பல்ங்கிறது கண்டிப்பாக இருக்கும். ஆனால் சுத்தமாக தொடச்சி வச்ச மாதிரி அவ்வளோ க்ளீனாக இருக்குது. அது அவனுக்கு ஆச்சரியமாக இருக்குது. இது எப்போ சாத்தியமாக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பார்த்துட்டு இருக்கும்போது ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே வந்து பார்க்குங்க. அவங்களுக்குமே ஒன்றும் புரியல, அதிர்ச்சியாக இருக்குது. என்னதான் குழப்பத்தில் இருந்தாலுமே நாம அவருக்கு செய்ய வேண்டிய மரியாதையை செஞ்சுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ரிட்டர்ன் போகிறாங்க. போகும்பொழுது கொஞ்சம் குழப்பத்தோடு தான் போகிறாங்க. இந்த உலகத்தில் என்னதாப்பா நடக்குது, என்னதான் இருந்தாலும் ஒரு சாம்பல் கூட இல்லாமல், ஒரு சின்ன ஒரு தூசு துரும்பு கூட இல்லாமல் எப்படி க்ளீனாக வந்து அந்த விஷயம் இருக்க முடியும் அப்படின்னு யோசிக்கும் பொழுது முடிஞ்ச வரைக்கும் அவங்களுக்குள்ளேயே ஒரு விளக்கத்தை வந்து கொடுத்து தங்களை தாங்களே சமாதானப்படுத்த பார்க்குறாங்க. அதாவது எரிஞ்சு போச்சுல்ல, ரொம்ப ஹாட்டாக இருந்தது, நெருப்பு வந்து ரொம்ப அதிகமாக இருந்தது, ரொம்ப வெப்பமாக இருந்ததுனால எரிஞ்ச வேகத்துக்கு எல்லாமே ஆஷுமே எல்லா சாம்பலுமே அப்படியே புகையோட புகையா வெளியில் போயிடுச்சு. அதனால சின்ன தூசி கூட நம்ம இங்கே பார்க்க முடியல அப்படின்னு என்னென்னமோ சொல்கிறாங்க. இருந்தாலுமே அதை ஒரு நபர் வந்து ஏற்றுக்க மறுக்குது. அப்படி அதை எப்படி சாத்தியமாக முடியும், நீங்களாம் இங்கே தான் இருக்கீங்களா இல்லை வேற எங்கேயாவது உலகத்தில் வாழ்றீங்களா, நிச்சயமாக இதில் ஏதோ விஷயம் இருக்குது, மர்மம் இருக்குது அப்படின்னு
அவன் வந்து புரியாத குழப்பத்தில் தான் அங்கே பேசிகிட்டு இருக்கான். ஸோ இப்படி ஆளாளுக்கு புலம்பிக்கிட்டும் பேசிக்கிட்டும் கூட்டமாக போயிட்டு இருக்கும்பொழுது அந்த மிர்ச்சினா கூட நடந்துதா போயிட்டு இருப்பா போல இருக்கு. ஆனால் கூட்டத்தில் கொஞ்சம் பின்தங்கிடுவா போல இருக்கு. அவள் பின்னாடி ஒரு சில அந்த சவுச்சி அந்த மூத்தவன் இவங்கள இருப்பாங்களாட்டு இருக்கு. ஸோ அவள் பின்தங்கும் பொழுது முன்னாடி போயிட்டு இருக்கவங்கள பார்க்குறா. அப்போ புதிரா இன்னொரு யாரோ ஒரு நபர் கூட புதுசாக போகிறதையுமே பார்க்குறான். நல்லா பார்க்கும் பொழுது அந்த நபர் வேற எவன் மாதிரி இருக்குது, அதாவது அவங்களுடைய தாத்தா மாதிரி இருக்குது. அந்த நபர் அந்த முன்னாடி ஒட்டிட்டு உரசிட்டு ஒரு மாதிரி போயிட்டு இருக்கும் பொழுது மிர்ச்சினாவும் பார்க்குறா. அது நிச்சயமா அது அவராக தான் இருக்குங்கிற மாதிரி நம்புறான். ஒரு மாதிரி கண்களில் பீதி வந்து தெரியுது. என்னன்னு சொல்ல முடியாமல் அப்படியே நிற்கிறான். யாரோ நம்ம உரசுற மாதிரியே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கண்ணாடி போட்டிருந்த அந்த நபர் வந்து திரும்பி பார்க்குறா. அப்படி ஃபர்ஸ்ட் ஒரு நபர் பார்க்குறா. அப்படி அப்போ அந்த கிராண்ட் ஃபாதர் வந்து தலையை வந்து குனிஞ்சு நடந்ததுனால யார் என்னன்னு சரியாக தெரியல. இதனால நம்ம பின்னாடி யாரோ ஒரு நபர் வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு நமக்கு தங்களுக்கு வந்து ஒரு மாதிரியா உணர்றாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறாங்க. இருந்தாலுமே திரும்பி பார்க்குறாங்க. அப்போ ஒருத்தர் 2 பேர் மட்டும் திரும்பி பார்க்கல, எல்லாருமே திரும்பி பார்க்குறாங்க. எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. ஏன்னா பின்னாடி வந்துட்டு இருக்கிறது அவங்களுடைய தாத்தா தான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டாங்க. இது எப்படா சாத்தியம், இப்போதான் போய் எரிச்சிட்டு வந்தோம், அதுக்குள்ள இங்கே உயிரோட இப்படி நிற்கிறாரு அப்படின்னு பார்க்குறாங்க. இருந்தாலுமே அந்த கண்ணாடி பட்ட நபர் இருப்பார்ல, அவருக்கு சின்ன ஒரு சந்தோஷம். நம்ம அப்பா அவர் வந்து அந்த தாத்தா வந்து உயிரோட தனக்கு வந்துட்டாங்க போல இருக்குது. இது எப்படியும் நீங்க திரும்ப வந்துட்டீங்க, எனக்கு சந்தோஷமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவரை தொட்டெல்லாம் பார்க்குற. அப்படி காதை பிடிச்சி பார்க்குற, அப்படி தோல்ல கை வச்சு பார்க்குற. அப்படி ஏதோ வந்து புதிதாக இருக்குது. நார்மலான ஒரு மனுஷன் மாதிரி தெரியல, எல்லாமே சில்லுன்னு இருக்குது. அப்போ அந்த வயசான அந்த தாத்தா வந்து பேசுறாரு. கஃபின் கஃபின் சவப்பெட்டி அப்படிங்கிற மாதிரி சொல்லும் பொழுது இவங்களுக்கு பீதி ஆயிடுது. இவர் இன்னும் திரும்ப அந்த சவப்பெட்டியை பிடிச்சிட்டு தான் இருப்பார் போல இருக்கு அப்படின்னு. இவர் வந்து மனுஷனே கிடையாது, ஏதோ பேயோ இல்லை வேற ஏதோ அப்படின்னு நினச்சிட்டு அந்த மொத்த மூலமே அங்கேருந்து பதறி அடிச்சுட்டு ஓடியே போயிடுறாங்க. அந்த பெரிய மனுஷன் அந்த வயசானவர் என்னுடைய கஃபின் என்னுடைய சவப்பெட்டி எங்க அப்படிங்கிற மாதிரி தேடிட்டு இருக்காரு. அவருக்கு அந்த சவப்பெட்டி இப்போ எரிஞ்சு போனதுனால இப்போ அவருக்கு உள்ள போறதுக்கு இடம் இல்லை போல இருக்கு. என்ன பண்றதுன்னு தெரியாம வெளியே தெரிஞ்சிட்டு இருப்பாரு போல இருக்கு. ஆனால் சவுச்சிக்கு ஒரு சந்தோஷம், அப்பாடா இவர் வந்துட்டாரு அப்படிங்கிற மாதிரி அவன் ரியாக்ஷன் வந்து பார்க்கும் பொழுதே தெரியுது. ஏன்னா தனக்கான சவப்பெட்டி எப்படி ஒன்று செஞ்சு கொடுத்துருவாங்களே அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதே மாதிரி அந்த கிராண்ட் ஃபாதர் வந்து ஒவ்வொரு நைட்டுமே தோன்றுவார் போல இருக்கு. அது ஆவியா இல்லை உண்மையிலுமே அவர் தானா அப்படிங்கிறது தெரியல. ஒவ்வொரு நைட்டு தோன்றி சவுச்சி கேட்ட மாதிரி அந்த சவப்பெட்டியை திரும்ப செய்வாராட்டிருக்கு. அவன் எதிர்பார்க்குற மாதிரி கம்ஃபர்டபுளாக எப்போ அவனுக்கு செட் ஆகுதோ அது வரைக்கும் செஞ்சு கொடுத்துட்டே இருப்பார் போல இருக்கு. ஒவ்வொரு நைட்டும் இவங்க இப்படி பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதாவது ஃபேமிலி மெம்பர்ஸ் இப்போ எல்லா கண்ணுக்குமே முன்னாடியாவது மிர்ச்சினாக்கு மட்டும் தான் தெரிஞ்சுது. இப்போ எல்லாத்துக்குமே தெரியும் போல இருக்கு. தங்களுடைய அந்த வயசான நபர் வந்து அந்த கிராண்ட் ஃபாதர் வந்து இந்த மாதிரி நைட்டு தோன்றி இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காரு. அந்த காட்சி வந்து பார்க்க முடியுது அவங்களால. ஒவ்வொரு நைட்டு வந்து அவர் செஞ்சுக்கிட்டு தான் இருக்காரு. நிறைய சவப்பெட்டிகளை செஞ்சு போடுறாரு. ஆனால் அந்த சவுச்சிக்கு கொஞ்சம் கூட திருப்தி ஆகலை. திரும்ப முயற்சி பண்ணுங்க, திரும்ப செய்யுங்க அப்படின்னு அவன் கேட்டுக்கிட்டே இருக்கிறான். மற்ற ஃபேமிலி மெம்பர்ஸை பொறுத்த வரைக்கும் அது உண்மையான பேயா இல்லை ஏதாவது ஒரிஜினலாக ஒரு தாத்தா தானே அப்படிங்கிறலாம் தெரியல. பட் வந்து அதை அப்படியே எடுத்துக்கிட்டு ஒரு மாதிரி விட்டுருவாங்க போல இருக்கு. ஸோ இவன் திரும்ப அந்த சவப்பெட்டியை செய்ய சொல்லி கேட்டுகிட்டே இருக்கான். அவரும் வந்து நைட்டு செஞ்சு கொடுத்துட்டே இருக்காரு. ஸோ இதோட வந்து பார்த்தீங்கன்னா இந்த கதை வந்து முடியுது. சில கேள்விகளுக்கு நமக்கு விடைகள் இல்லாத மாதிரி இருந்தாலுமே ஒரு ஃபேண்டசி ஸ்டோரியிலனா அதை நம்ம பார்த்துட்டு போயிடலாம். ஸோ அந்த கிராண்ட் ஃபாதருக்கு சவப்பெட்டி மேலே திடீர்னு ஒரு ஆர்வம் இருப்பு, அதனால் அதை செய்கிறாரு. அதனாலே தன்னுடைய மரணத்தையும் அவரே விருப்பப்பட்டு நிகழ்த்துவார் போல இருக்குது. அவருக்கு அந்த சவப்பெட்டியில் இருக்கணும், அது எரிச்சு போனதுக்கு அப்புறம் அவருக்கு போறக்கு இடம் இல்லாம திரும்ப அந்த சவுச்சி கேட்டபடி அந்த விஷயங்களை செஞ்சு கொடுத்துட்டு இருப்பார் போல இருக்குது. ஒரு சில விஷயங்கள் நமக்கு தெளிவா புரிஞ்சுக்க முடியல அப்படின்னாலுமே இந்த கதையை ரொம்ப ஆராயாம கதையா மட்டும் பார்த்தீங்கன்னா செம சுவாரஸ்யமான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஹாரர் ஸ்டோரி அப்படின்னே சொல்லலாம். அந்த ஒரு திங்கிங் ஜோன்ஜிட்டோடைய அவருடைய கற்பனை எப்படி இருக்குது அப்படிங்கிறதுக்கு இந்த ஒரு கதையுமே பெஸ்ட் எக்ஸாம்பிள்னு சொல்லலாம். நிச்சயமா நீங்க விரும்பியிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, எல்லாத்துக்குமே தெரியப்படுத்துங்க. குறிப்பா சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கங்க. அடுத்த ஒரு சுவாரஸ்யமான வீடியோலையோ ஒரு கதையிலையோ உங்களை சந்திக்கிற வரைக்கும் நன்றி நண்பர்களே.